தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம். கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு ATM கார்டுகளை வழங்கிய முதலமைச்சர். தமிழ் புதல்வன் திட்டத்தால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,000 மாணவர்கள் பயன். 360 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தால் பயனடைந்த மாணவர்கள் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்தனர். மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்பதே எனது கனவு என கோவையில் முதலமைச்சர் பேச்சு. ஒரு தந்தையாக இருந்து தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கியதாகவும் நிகழ்ச்சி. கோவையில் 481 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஆத்துப்பாலம் புக்கடம் மேம்பாலம். பாலத்தை திறந்து வைத்து வாகனத்தில் பயணித்து கட்டுமானத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நீதிமன்ற தீர்ப்புகளை கொண்டாடும் முதலமைச்சர் அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு குறித்த தீர்ப்பை செயல்படுத்த மறுப்பது ஏன்? அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வில் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பார் கவுன்சில் தேர்தலில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமா? தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜிடம் போலீசார் தீவிர விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு கொலை மிரட்டல் கடிதம் எழுதிய விவகாரம். தலைமறைவாக இருந்த தனியார் பள்ளி தாளாளர் அருண் ராஜை கைது செய்தது செம்பியம் காவல்துறை. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் ரத்து. சவுக்கு சங்கர் தாயார் தொடர்ந்த வழக்கு விசாரணை. சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு முறை இன்று முதல் அமல். உள்நாட்டு விமான பயணிகள் 1.5 மணி நேரமும் சர்வதேச பயணிகள் 3.5 மணி நேரம் முன்னதாக வர அறிவுறுத்தல். தமிழ்நாடு காவல்துறையில் 2வது நாளாக அதிரடி மாற்றம். நேற்று 56 பேர் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இன்று 24 ADSP-க்களுக்கு SP-யாக பதவி உயர்வுடன் இடமாற்றம். பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களின் விவரங்கள் தனியார் கல்லூரிகளுக்கு விற்பனையானதாக எழுந்த புகார். சென்னை சைபர் கிரைமில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் புகார். மதுரை பறவை செக் போஸ்டில் விவசாயிகளை காவல் அதிகாரி அவதூறாக பேசிய விவகாரத்தின் எதிரொலி. பொதுமக்களிடம் கண்ணியமாக நடக்காவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசாருக்கு மாநகர காவல் ஆணையர் எச்சரிக்கை. தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். 40 MP-க்களை வைத்துக் கொண்டு திமுக அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் சாடல்.
விருதுநகர் அருகே மை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. கட்டிடம் உட்பட பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்ததாக தகவல். பொள்ளாச்சியில் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்ட கட்டுமான ஒப்பந்ததாரர். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியாததால் விபரீத முடிவு. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு குறைவால் ஒகேனக்கலில் நீர்வரத்து சரிவு. 25 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. கள்ளக்குறிச்சி தண்டலை சாமுண்டீஸ்வரி அம்மன் கோயிலில் வெகு விமர்சையாக பால்குட திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன். சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது உள்ளிட்ட நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி நடித்த தி கோட் படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல்.